புதிய திருத்தந்தை ஜோடனம் சிங்கராயர் அமெரிக்காவை சேர்ந்த கர்தினால் பிராவஸ்ட் 4வது சுற்று தேர்தலில் 2 பங்கு வாக்குகளுடன் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெள்ளை முகம் கொண்ட புகை சிஸ்டன் ஆலயத்திலிருந்து மேலே எழுந்தது. மணி ஒலி இடைவிடாமல் ஒலித்தது. வெளிப்படுத்தும் அந்த புனித தருணம். பேதுரு வளாகத்தில் ஆயிரக்கணக்கான இறை மக்கள் கண்ணீரோடு மகிழ்ச்சி பரவசத்தில் நீண்ட காலம் வாழ்க என ஆரவாரம் எழுப்பினர். அந்த வெள்ளை புகையின் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு புதிய திருத்தந்தை மாதகனில் தோன்றினார். கர்தினால் டோம்னிக் அறிமுகம் செய்தார். திருத்தந்தை பொன்னாயோ என்று கர்தினால் ராபர்ட் பிரிவோஸ்ட் அறிவித்தார். தமிழில் அவர் சிங்கராயர் என அழைக்கப்படுகிறார். வெள்ளை முகம் கொண்ட புகை சிஸ்டன் ஆலயத்தில் இருந்து மேலே எழுந்ததாமல் ஒலி இடைவிடாமல் ஒலித்தது. வெளிப்படுத்தும் அந்த புனித தருணம் திருப்பணிதல் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான வெள்ளை முகம் கொண்ட புகை சிஸ்டன் ஆலயத்தில் இருந்து மேலே எழுந்தது. மெனி ஒலி இடைவிடாமல் ஒலித்தது. வெளிப்படுத்தும் அந்த புனித தருணம் பேதுரு வருத்தம். பேதுரு வளாகத்தில் ஆயிரக்கணக்கான இறை மக்கள். கடவுள் நம் அனைவரையும் நேசிக்கின்றார். தீமை ஒருபோதும் வெல்லாது பயமின்றி முன்னேறுவோம் என்றார். சிக்காகோவில் பிறந்த வயதான திருத்தந்தை ஜோர்னாமியோ திருத்தந்தை பிரான்சிஸால் கர்தினாலாக நியமிக்கப்பட்டவர். திருச்சபையின் சட்ட வல்லுநராக உலகம் எங்கிலும் ஆயர்களை நமிக்கும் பணியில் அர்ப்பணித்தவர். திருத்தந்தை பிரான்சிஸை போலவே ஏழைகளின் திருத்தந்தையாக விளங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறார். மறக்காமல் உங்கள் வாழ்த்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.